Hi, hello viewers, welcome back to our channel Mugi. So இந்த வீடியோல நம்ம எதை பார்க்க போறோம்னா டைட்டில் பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். ஒன்னு வந்து ராயல் என்ஃபீல்ட் இருக்க ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் அதை பற்றி பார்க்க போறோம். இன்னொன்று ஆன்லைன் ட்ரேடிங் ஆப். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம RSA ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் அதை வந்து வச்சு பார்க்கணும்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது பைக்கில் சின்ன ப்ராப்ளம் ஆச்சு. அவங்கள்ட்ட எப்படி வந்து அது நடந்துச்சு அப்படின்றத நான் வந்துட்டு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் ட்ரேடிங் ஆப் பற்றி கொஞ்சம் லைட்டாக பார்த்துலாம். ஓகே, அந்த ஆன்லைன் ட்ரேடிங் ஆப் என்னன்றது உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும். பினோமோ அதான் அந்த ஆன்லைன் ட்ரேடிங் ஆப். முன்னாடி நம்ம அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ அதை பற்றி மறுபடியும் என்ன வீடியோ போடுறோம் அப்படின்னா இப்போ வந்து அது ஆக்சுவலாக வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்காது. அதாவது ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸுக்கு வந்து உங்களுக்கு எதுவுமே அவைலபிள் இருக்காது. அது என்ன ரீசன்னா வந்து ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கும் அதாவது பினோமோக்கும் ப்ளே ஸ்டோருக்கும் உள்ள வந்து ஒரு பேமெண்ட் இஷ்யூவில் வந்து அவங்க இப்போ வந்து அந்த ஆப்பை வந்து அங்கே எடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் வந்து ஆப் ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு நீங்கள் வந்து அதர் தான் சர்ச் பண்ணி எங்கேயாச்சும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுவோம். அதோட ஃபேக் ஏதாச்சும் நீங்கள் வந்து பினோமோ டவுன்லோட் பண்ணி உங்களோட அமௌண்ட் லாஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிஸ்கிரிப்ஷனில் அதோட ஒரிஜினல் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஆப் ஸ்டோர் ப்ளே ஸ்டோர் ரெண்டுமே காமிக்கும். ஸோ உங்களுக்கு மொபைல் என்ன மாதிரி மொபைல் சப்போர்ட் ஆகுது அப்படின்ற போது நீங்கள் ஆப் ஸ்டோர் ப்ளே ஸ்டோரில் எதிர வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஒரிஜினல் வெர்ஷனை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ பினோமோ பற்றி சொல்லணும்னா வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் ஆப். நீங்கள் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணி வந்துட்டு டெய்லி ஆர் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். பிகாஸ் இப்போ வந்து இந்த லாக்டவுன் டைம் கொரோனா டைமில் வந்து நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வீட்டில் உட்காந்து ஏர்ன் பண்ணி வச்சிங்கன்னா வந்து தாராளமாக நீங்கள் ஆப் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எடுத்த உடனே பெரிய அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாமே யூஸ் பண்ணணும் அப்படி கிடையாது. நீங்கள் சின்ன சின்ன அமௌண்ட்டாகவே இன்ஸ்டால் பண்ணலாம். மினிமம் 70 rupees தான் இன்ஸ்டால் பண்ணி ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அதில் உள்ள நீங்கள் அமௌண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நான் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரிஜினல் அக்கௌண்ட்டில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதை காமிக்கிறேன். இதில் லாகின் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணி போட்டிங்கன்னா இதே மாதிரிப்பட்ட ஒரு பேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். இதில் வந்து பாட்டமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் ஸ்டோர் ப்ளே ஸ்டோர் வந்து ரெண்டுமே அவைலபிள் இருக்கும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஃபஸ்ட் நம்ம வந்து பினோமோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். சைன் அப் கேட்கும், அப்புறம் வந்து சைன் இன் கேட்கும். ஃபஸ்ட் நீங்கள் வந்து புதுசாக இப்போ தான் நீங்கள் பினோமோ வரீங்கன்னா சைன் அப் கொடுத்து உள்ளே போயிட்டீங்கன்னா இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு, அப்புறம் வந்து கரன்சி வந்து என்ன மாதிரி கரன்சி அப்படின்னு ஐயா சூஸ் பண்ணிவிட்டு சைன் அப் கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ஈஸியாக சூஸ் ஓப்பன் ஆகிடும். பட் எனக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அக்கௌண்ட் இருக்குது, நான் வந்து சைன் இன் பண்ணி லாகின் பண்ண போகிறேன். பினோமோ ஆப் நம்ம லாகின் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். அதாவது ஜஸ்ட் வந்து கிராஃப் வந்து மேலே கீழே போயிட்டுருக்கும். ஸோ இது எப்படி இது பண்ணுறது அப்படின்றது அப்புறமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டெமோ அக்கௌண்ட்டில் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து 39,754 இருக்குது. ஸோ ரெண்டு அக்கௌண்ட் இருக்கும், டெமோ அக்கௌண்ட் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட். இந்த ரெண்டு அக்கௌண்ட்டுமே இருக்கும். நம்ம ஃபஸ்ட் எப்பவுமே எடுத்த உடனே டெமோ அக்கௌண்ட்டில் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண அப்புறமா நீங்கள் வந்து ரியல் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரன்சி என்னென்ன கரன்சி இருக்குன்ட்டு கிரிப்டோ சம்திங் நிறையவே இருக்குது. ஸோ நமக்கு எந்த மாதிரி கரன்சி நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லெஃப்ட்டில் வந்து 3 டாட்ஸ் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா ட்ரேட்ஸ் இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக பண்ண ட்ரேட்ஸ் எப்போ என்னென்ன ட்ரேட்ஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வந்துச்சு லாஸ்ட்டு, அப்போ அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். அப்புறம் போனஸஸ், பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற ரியல் அக்கௌண்ட் வந்து நமக்கு வந்து 49,861 பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ அப்புறமா கஸ்டமர் சப்போர்ட்ஸ் எப்படின்னு எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ஸ் கூட நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இன்டர்ஃபேஸ் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதில் செட் பண்ணிட்டு லைன்ஸ் இருக்குது. லைன்ஸ் கொடுத்தா வந்து நார்மலாக வருது. ஸோ மவுண்டெயின்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து கேண்டில்ஸ் இருக்குது. ஸோ அந்த கிராஃப் வந்து மாடல் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு சொன்ன மாதிரி நம்ம வந்து நார்மலாக டிஃபால்ட்டாக வர மவுண்டை செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கிராஃப் வந்து மேலே கீழே போய்ட்டு ஸோ நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். அப் அண்ட் டவுன் வந்து எது வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ வேணும் அமௌண்ட் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதுமாதிரி டைமிங்ஸ் கூட செட் பண்ணலாம். இதில் வந்து இப்போ 5 seconds இருக்குது, 15 seconds, 1 minute, 5 minutes அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து டைமிங் செட் பண்ணலாம். இந்த டைமில் வந்து நம்ம வந்து இந்த இது முடிய போகுது அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 15 seconds நம்ம செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ண அப்புறமா கிராஃப் வந்து அப் அண்ட் டவுன் எங்கே போகுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இதில் எப்படி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம். இந்த டைம் அண்ட் ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அதில் வந்து மினிமம் ஸ்டார்டிங் 70 தான் ஸ்டார்ட் ஆகும். 70, 350 அந்த மாதிரி வந்துட்டு அப் டு 65,000 இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஸ்டார்டிங் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது மினிமம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் 350 இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். இன்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த கிராஃப் வந்து எண்ட் ஆகும்போது நான் வந்து அப்பில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்பில் கொடுத்துட்டேன். ஸோ வெயிட் பண்ணி செக் பண்ணலாம் அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா. ஸோ நமக்கு முன்னாடி இங்கே வந்து நமக்கு வந்து கிராஃப்லேயே வந்து வந்துடும். அந்த டைமில் வந்துட்டு அப்பில் இருக்குமா மைனஸில் இருக்குமா அப்படின்ற மாதிரி டவுனில் இருக்குமான்றது அதிலே வந்து காமிச்சிட்ருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த எண்டில் வந்துட்டு நமக்கு வந்து ப்ராஃபிட் ஆகுதா இல்லை லாஸ் ஆகுதா அப்படின்ட்டு. கிராஃப் வந்து இப்போ வரைக்கும் அப்பில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே காமி நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ போட்டிருக்கோம், நமக்கு வந்து ப்ராஃபிட் ஆச்சுன்னா இன்கம் எவ்வளோ வரும், 647 இன்கம் அப்படி வருன்ற மாதிரி வந்து கீழே வந்துட்டு உங்களுக்கு காமிக்கும். முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நமக்கு வந்து ப்ராஃபிட் தான் வந்துருக்கு. அதாவது இப்போ வந்து ப்ராஃபிட் ஸோ வந்து முடிஞ்சோடனே இந்த பக்கத்தில் வந்துட்டு பார்த்தா இன்கம் எவ்வளோ வந்துட்டு காமிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்கம் வந்து 647 வந்துருக்கு அப்படின்னு காமிக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு மறுபடியும் இன்னொரு டெபாசிட் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து டெமோ அக்கௌண்ட் வந்து இப்போ வந்து ரியல் அக்கௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ரியல் அக்கௌண்ட் அமௌண்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கொடுத்துட்டு இப்போ கிராஃப் வந்து இந்த டைம் ஆஃப் த எண்டில் வந்துட்டு நம்ம வந்து அப்பில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். செக் பண்ணலாம்.
வந்து கிராஃப் வந்து மூவ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த செகண்ட்ஸ் டைமிங்ஸ் எண்ட் ஆகும்போது இந்த பக்கம் வந்து டைம்ஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ இது டைம் எண்ட் ஆகும்போது அந்த கிராஃப் வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும், இல்லைனா வந்துட்டு அந்த அமௌண்ட் வந்து லாஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து இன்கம் வந்துருக்கு, ப்ராஃபிட்டாக வந்துருக்குது 2775. நம்ம 1500 இன்வெஸ்ட் பண்ணோம், இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டாக தான் வந்துருக்குது. ஓகே, நம்ம இப்போ இதில் வந்துட்டு எப்படி வந்து மணி டெபாசிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக் டெபாசிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரைட்டில் வந்து கிளிக் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும், டெபாசிட் பேஜ் ஓப்பன் ஆகும். எப்படி பண்ணுறதுன்றது. ஸோ இது கண்ட்ரி சூஸ் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு இதில் வந்து வேறு கண்ட்ரி, நமக்கு வந்து என்ன கண்ட்ரி, நம்ம வந்து இந்தியா. ஸோ வந்து இந்தியான்னு சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ரூபே கார்டு, விசா கார்டு, அப்புறம் வந்து யூபிஐ, பேடிஎம் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து பேடிஎம் சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அமௌண்ட் எவ்வளோ மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுற இருக்கும். ஸோ என்ட்ரி அமௌண்ட் 700 இன்வெஸ்ட் பண்ணணும்னா ப்ரெஸ் பண்ணிட்டு டெபாசிட் கொடுத்துட்டோன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு நம்ம அமௌண்ட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோன்னா அதில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஓகே, இதில் வித்ரா பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த 3 டாட் ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து கீழே வந்து பேலன்ஸ் காமிக்கும். ஸோ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்ட்டு நம்ம ரியல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 49,000 சம்திங் இருக்குது. ஸோ இது வந்து மேக் டெபாசிட் இந்த பக்கம் கொடுக்கணும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ வித்ட்ரால் கொடுக்க போகிறோம். இப்போ சேம் அதே மாதிரி தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்றது வந்துட்டு நம்ம சும்மா மினிமம் அமௌண்ட் ஷுட் பி 700. ஸோ மினிமம் நீங்கள் வந்து 700 வச்சு தான் வந்துட்டு வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 700 போட்டோம். ஸோ கிளியராக வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் பினோமோவில் வந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ட்டு. அதாவது எப்பவுமே வந்துட்டு உங்களோட ரியல் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட் டெமோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ரியல் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஸோ இப்போ நம்ம டாப்பிக் வரல, என்னன்னா வந்துட்டு பைக்கில் ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன மேட்டர்னா வந்து நான் நேற்று வந்து ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும்போது திருச்சி வந்து என்னோட கிளச் கேபிள் வந்து கட் ஆகிடுச்சு. சடனாக வந்து ஒரு பார்த்தா ஒரு இன்டீரியரான ஏரியா என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியல. ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு அவர் வந்து கொஞ்சம் தூரம் டோ பண்ணிட்டு போனார். ஸோ எல்லாமே ஆச்சு. திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்பில் வந்து பக்கத்தில் இருந்த ஒர்க் ஷாப்புக்கு கொஞ்சம் போகணும். அங்கே கூட பார்த்தீங்கன்னா கிளச் கேபிள் அவைலபிள் இல்லை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது தெரியாமல் RSA ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ராயல் என்ஃபீல்டில் ஃபஸ்ட்டு வண்டி வாங்கும்போது 2 வருஷம் வாரண்டி வித் வந்து RSA வந்து கொடுப்பாங்க. வண்டி எங்கேயாச்சும் பிரேக் வச்சுனா வந்து அவங்களே வந்து அங்கேருந்து வெஹிக்கிள் வந்து என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணி இது பண்ணிடுவாங்க. சப்போஸ் சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம் வந்து வண்டி அவங்களே டோப் பண்ணி ஷோரூம் எடுத்துகிட்டு போயிட்டு கிளியர் பண்ணிருப்பாங்க. பட் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்க வந்து சார்ஜஸ் வாங்குறது இல்லை நினைக்கிறேன் மோஸ்ட்லி. பட் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாக போச்சுன்னா வந்து மேபி அவங்க வந்து போகிறதுக்கான சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. பட் எனக்கு வந்து அவ்வளோ லாங் இல்லாதனால பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜஸ் வாங்கலை. பார்ட்டோட காசு அது கேபிள் காஸ்ட்டு 180 சம்திங், அப்புறமா ஃபிட்டிங் சார்ஜ் 100 சம்திங். ஸோ அந்த காஸ்ட் மட்டும் வாங்கிட்டு வந்து ஃப்ரீயாக வந்து சூப்பராக வந்து பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து என்ஃபீல்டு வந்து முன்னாடி கிளாசிக் யூஸ் பண்ணுறேன். மொத்தமாக நான் என்ஃபீல்டு யூஸ் பண்ணுறது ஒரு 3 இயர்ஸ் மேலே யூஸ் பண்ணிருக்கேன். பட் இப்போ தான் ஃபஸ்ட்டு அந்த இது வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அந்த யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு வந்து நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதை கூட ஷேர் பண்ண நினச்சேன். சரி, அப்போ அந்த ஒரு வீடியோ ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து என்கிட்ட வந்து கேமரா எடுத்து போல ஃபோன் தான் இருந்துச்சு. ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் எடுத்து அந்த ஃபோட்டோ கிளிப் வேணால் ஆட் பண்ணுறேன், பார்த்து பாருங்கள். ஸோ இதான் நம்ம சம்பவம். சரி, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. அவ்வளோதான். இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் எதனா பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நாள் சந்திப்போம். ஓகேவா? பாய்.